வணக்கம். ஒரு பேரரசன் எப்படி உருவாகுகிறான் தெரியுமா? வெறும் வாழ்வீச்சால் மட்டுமல்ல, மக்களின் மீதும் இயற்கையின் மீதும் அவன் காட்டும் அன்பால் மட்டுமே அவன் மக்களின் அரசனாகிறான். இன்று நாம் பார்க்க போவது பிற்கால சோழ பேரரசின் அச்சாணியான அருண்மொழிவர்மனின் வாழ்வில் நடந்த ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் உண்மைச் சம்பவம். அது ஒரு மழைக்காலம். காவிரி நதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. சிறுவனான அருண்மொழிவர்மன் தன் குடும்பத்தோடு காவிரி ஆற்றில் ஒரு படகில் பயணம் செய்து கொண்டிருந்தார். திடீரென ஒரு விபத்து. நிலை தடுமாறிய சிறுவன் அருண்மொழி சீரிப்பாயும் காவேரி வெள்ளத்தில் வீழ்ந்து விட்டார். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். இளவரசர் மறைந்து விட்டார் என்று அலறினார்கள். ஆனால் சில நொடிகளில் ஒரு அதிசயம் நடந்தது. ஆற்று வெள்ளத்திலிருந்து ஒரு பெண் உருவம் தோன்றி அந்த சிறுவனை தன் கைகளில் ஏந்தி பத்திரமாக கரையில் சேர்த்தது. கரையில் இருந்தவர்கள் பார்த்தபோது அந்த பெண் மறைந்து விட்டாள். அங்கே இருந்த மக்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? காவேரி தாயே நேரில் வந்து தங்களுடைய இளவரசனை காப்பாற்றியதாக நம்பினார்கள். அன்று முதல் அந்த சிறுவனுக்கு ஒரு பெயர் நிலைத்தது. அதுதான் பொன்னியின் செல்வன். பொன்னி என்றால் காவேரி. அவளுடைய செல்லப்பிள்ளைதான் நம் ராஜராஜ சோழன். இயற்கையாலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சிறுவன் தான் பின்னாளில் கடல் கடந்து பல நாடுகளை வென்று உலகமே வியக்கும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான். இந்த வரலாற்று தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா?